தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற, அதுதான் தேவன் பார்ப்பார். சாலமோன் கட்டின கட்டிடம் இதுவரையும் கிடையாது. ஆனால் வேதத்தில் அவன் கட்டின கட்டிடத்தை என்ன பண்ணி சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே வரலாற்று சிறப்பாக. இன்னைக்கு வேதத்தில் எடுத்த சாலமோனுக்கு நிகராக ஒருத்தரும் என்ன பண்ணல, ஆலயத்தை கட்டலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சாலமோன் கட்டல ஆலயம் இதுவரையும் என்ன பண்ணப்படல, காணப்படல. காரணம் என்ன? அவன் தேவனுக்காய் கட்டல, அவன் தனக்கு இருக்க ஞானத்தை வெளிப்பட ஆரம்பிச்சான். ஆனால் தாவீது ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆனால் தேவன் என்ன பண்ணல, அவனுக்கு அந்த சித்தத்தை கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு இருதயத்திலையும், ஒவ்வொரு வேதத்திலையும், ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எப்போ எடுத்தாலும் சரி, தாவீது இல்லாமல் என்ன பண்ண கிடையாது, இன்னைக்கு ஊழியமே கிடையாதுங்க. ஆம் என் பிரியமான ஜனமே, இந்த புதிய நாளையும் புதிய ஆண்டையும் கொடுத்த தேவனுக்காய் ஒரு நன்றி பலி செலுத்துவோமாக. புதிய கிருபையினாலும் கிருபையின் மேல் கிருபையினாலும் கர்த்தர் இந்த ஆண்டு இந்த நாள் உன்னை வழிநடத்தப் போகிறார். நடத்தி வந்த எபினேசர் நீதானே, இனியும் என்ன நடத்தி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எடுத்து வேத வாசிப்பு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு ஆமென் அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ளுகிற வழியை கர்த்தராகிய தேவன் இந்த மாதம் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, வதைத்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நம்ம பிரச்சனைகள் இந்த கடந்த 5 மாதங்கள் 6 மாதங்கள், ஒவ்வொரு மாதங்களை கர்த்தர் நடத்த வைத்து, இந்த வருடத்தில் 2ஆக பிரிச்சோன்னா 12 மாதத்தில் 6 மாதம். ஃபஸ்ட்டு இருக்கிற 6 மாதம் போயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள் எப்படியாவது ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் சேதப்படுத்தியிருக்கலாம். ஆமாம் இல்லை? ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் கடந்த 6 மாதங்களாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை இந்த நாள் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவேமே. கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவன் என் பிரச்சனையெல்லாம் மாற்றி போட போகிறார். வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கை தேவன் உண்டாக்குவார். சோதனை எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. சோதனை என்பது என்ன? வேதனை வேற, சோதனை வேற, போராட்டம் வேற. சோதனை என்பது என்னன்னா, கரெக்டா சொல்லுங்களேன், சோதனை என்ன சொல்லுங்களேன். இல்லை, தேவன் சிட்சிப்புன்னு சொல்லுவோம். சோதனை என்பது சோதனை காலம், ட்ரையல்னு பார்ப்பாங்கல்ல. ஒரு வண்டியை, கார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முன்பாகவே அந்த ரோட்டில் ஓட்டப்பட்டு மழையிலையும் காடுலையும் மேடுலையும் ஓடுதான்னு பார்த்துட்டு அதை சோதனை ஓட்டத்தை பார்ப்பாங்க. டெஸ்டிங். ஏன்னா அது டெஸ்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா அது விசேஷமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு தங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சோதனைக்கு உட்படுத்துவாங்க. நல்லா நெருப்பில் கொதிக்க வச்சு நல்லா அனல் மூட்டும் பொழுது, பல டிகிரி அனலை கூட்டும் பொழுது அது என்ன பண்ணும், தங்கமா வெள்ளியா இல்லை அது பித்தளையான்றது என்ன பண்ணும், தன் உருவத்தை வெளிப்படுத்தும். அதை சுடாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அது தங்கம் போல வெளிப்படாது. அப்போ சோதனைக்கு அந்த தங்கத்தை உட்படும் பொழுது தான் அது தங்கம் என்று வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாலை கூட நல்லா கொதிக்க வச்சாதான் அது நல்ல பாலாக கெட்ட பாலாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல்.
நீங்கள் அதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலும் கெட்டு போகாது. ஆனால் உண்மையான பால், முன்னெல்லாம் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது பால் மதியானத்துக்குள்ளேயே கெட்டு போயிடும். ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை என்ன பண்ணுவாங்க, சூடு பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகும். அது எப்படி பாஸ்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் 4 நாள் வச்சாலும் சரி கெட்டு போகாது. ஏன்னா நம்ம குடிக்கிறது பாலே கிடையாது, வெறும் கெமிக்கல். அது ஆவின் பாலில் வெறும் 30% பால், மீதி 70% கெமிக்கல். மீதி இருக்கிற ஆரோக்கியாலேருந்து எந்த பால் எடுத்தாலும் 7% தான் பால், மீதி எல்லாம் கெமிக்கல். அதை குடித்தா என்ன தான் வரும்? அப்போ அந்த சோதனைக்கு உட்பட வைக்கணும். சோதனை என்பது தேவன் கொடுக்கிற தண்டனை அல்ல. பிசாசு நம்மளை என்ன பண்றான், வாதிக்கிறது அல்ல. தேவன் சில நேரங்கள்ல நம்மளை சத்துருடத்துல அவர் ஒப்பு கொடுப்பார். எப்படி யோபுவை ஒப்பு கொடுத்தது போல. தேவன் அநேக தேவ ஜனங்களை என்ன பண்ணுவாரு, அவர் சோதனைக்கு உட்படுத்துவார். அந்த சோதனைக்கு அவன் ஜெயிச்சாதான் அவன் என்ன பண்ண முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, சோதனைலாம் எனக்கு வைக்காதீங்க, நான் டெஸ்ட்ல ஃபெயில் தான் ஆவேன், ஆனா நீங்க எனக்கு நன்மை செய்யணும்னா தேவன் என்ன பண்ணுவாரு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, கிளம்பு பண்ணுவார். நம்மள என்ன பார்க்குறோம், எனக்கு சோதனை வைக்காதீங்க, எனக்கு டெஸ்ட் வச்சா கண்டிப்பாக நான் செத்து தான் போவேன், கண்டிப்பாக நான் தோத்தான் போவேன், ஏன்னா நீங்கள் படைச்சிங்களே கொடுத்து தான் ஆகணும். தேவன் படைச்சதுக்கு உண்டான பலன் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் சோதனையிலிருந்து ஜெயிக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, ஒரு போட்டியில் போய் வெற்றி பெற்றவர்களுக்கு, ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடணும், இல்லை டிராயிங் போட்டியில் போகணும், இல்லை பேச்சு போட்டி போகணும், எடுத்த உடனே போக முடியாது. முன்பாகவே அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, அநேக நேரத்தை செலவழிச்சிருப்பாங்க. ஒரு 10th 12th நல்ல மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சோதனைக்கு உட்படுத்திருப்பாங்க. இரவும் பகலும் இருக்கிற ஆசைகள், சினிமா, வெளி சுத்துறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாத்தையும் அர்ப்பணிச்ச பிறகுதான் அல்லேலூயா அந்த மார்க் அதிகமாகும். ஒரு நல்ல ஊழியக்காரர்கள் எப்படி தெரிவாங்கன்னா, தேவனிடத்தில் அவங்க நிறைய நேரத்தை செலவிடுவாங்க. ஊழியத்தில் நிறைய நேரம் செலவிடும் பொழுது அவர்கள் விசேஷமாய் காணப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, சோதனை என்பது தேவன் நமக்கு வைக்கிற டெஸ்ட், தேவன் நமக்கு வச்சிருக்கிற பரீட்சைன்னு சொல்லலாம். அதில் நம்ம தோத்து போகிறோமா ஜெயிக்கிறோமான்றது தேவன் மேல் விசுவாசத்தோடு அந்த சோதனையை நீங்கள் சகிக்கும் பொழுது, சோதனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், மாந்திரிக சூனியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், இந்த சோதனை என் தேவன் தான் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த பிசாசின் காரியங்கள் என் தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். யோசேப்பு பல ஆண்டுகளாய் சிறைச்சாலையிலும் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். காரணம் என்ன? அந்த சோதனைக்கு அவன் உட்படுகிறான். 17 ஆண்டுகள் அவன் சோதனைக்கு உட்படுகிறான். சோதனையில் அவன் கடைசியா அவன் பொன்னாய் விளங்கும் பொழுது, அவன் தேவனுக்கு ஏற்றவனாய் மாறும் பொழுது, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை கத்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் திராணிக்கு மேல் நான் சோதிக்கப்பட மாட்டேன்னு கத்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு பிடி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 2 பிடி சாப்பிடுவாங்க. இல்லை, சாப்பாடு சாப்பிட்றதுலேயே நிறைய பேர் வித்தியாசங்கள் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒருத்தர் பலன் கிடையாது. அப்போ தேவன் அறிந்தவதா இருக்கார், ஒரே மாதிரி அநேகர் சோதிக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சோதிப்பு இருக்கும். அந்த சோதனை நீ தாங்கத்தக்கதாக இருதயம் பலன் இருக்குன்னா சோதனை அதிகமாக கொடுப்பார். சோதனையை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கத்தர் கொடுக்குற பலன் எப்படி தெரியுங்களா? அவர் சொல்றார், இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் உன் பிரச்சனையை எல்லாம் தாங்கத்தக்கதான பலனை நான் உன் கூட தரப்போறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், தேவன் எனக்கு சோதனையை தப்பித்து கொள்ளுகிற பலனை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதனை இல்லைன்னா என்ன கிடையாது. சைக்கிள் ஓட்ட தெரியணும்னா முதல்ல என்ன ஆயிடணும், கீழே விழுந்து தேய்ச்சிக்க தெரிஞ்சுக்கணும். பைக் ஓட்டணும்னா கீழே என்ன பண்ணணும், யார் மேதையாவது மோதி இருக்கணும். ஏன்னா டாக்டருக்கு சொல்றாங்கல்ல, எத்தனை பேர் சாவடிச்சா அரை வைத்தியம், 4 பேர் சாவடிச்சாதான் அரை வைத்தியம். அவன் எத்தனையோ பேர் சாவடிக்கணும் அவன். அதே போலதான் ஒரு காலகட்டங்களில் சில இழப்புகள் நமக்கு இருக்கும். ஆனால் அது இழப்புகள் அல்ல, அடுத்த கட்டத்துக்கு போற ஜெயம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நான் இதுவரையும் பெற்ற இழப்பு அல்ல, என்னை தேவன் அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகிறார். அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சோதனை நெருக்கம் வரும்பொழுது நமக்கு தெளிவாய் தெரியும்,
நம்மளால இனி எந்திரிக்க முடியாது. ஏன்னா பிசாசு மைண்டில் அப்படி தான் வச்சிடும். ஏன்னா உனக்கு உண்டான எது எது பலமாக நினச்சிருந்தியோ, எது எதெல்லாம் உனக்கு தகுதி நினச்சியோ, எது எதெல்லாம் உனக்கு உயர்வாக இருக்கும்னு நினச்சியோ, இல்லை சில நேரம் உன் சரீரமாக கூட என்ன பண்ணிடும், உனக்கு சோதனையாய் மாறிடும். இந்த சோதனை காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னா, இனி எழும்பவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாராவது கேட்டானா அவ்வளோதான், இனி என்ன பண்ண முடியாது, எந்திரிக்க முடியாதுங்க, முடிஞ்சிச்சிங்க. இப்படி தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் இல்லை? ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த பிசாசனவை எவ்வளவா நெருக்கினாலும் சரி, இனி எந்திரிக்கவே முடியாதபடி சூழ்நிலைகளை திரும்பி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொரோனா வந்த உடனே எல்லாம் அலௌன்ஸ் பண்றாங்க, நாளையிலேருந்து லாக்டவுனை கேட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டில் அடங்கி இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்க சூழ்நிலையும், இந்த வாரம் உழைச்சாதான் அடுத்த வாரம் சாப்பாடு இல்லை. அப்போ திடீர்னு வேலையும் இல்லை, பிஸ்னஸும் இல்லை, தொழிலும் இல்லைன்னா நான் எப்படி சாப்பிட்றதுக்கு அநேக நேரம் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காரும் பொழுது தேவன் உங்களுக்கு போஷிக்க வேண்டியது விசேஷமாக தான் போஷிச்சிருப்பார். அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் 3 வேளை சாப்பாடு போய் 4 வேளை 5 வேளையாக மாறிடுச்சு. சும்மா வந்திருக்கும்போது இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, தேவன் செய்கிற ஆளுகை நம்ம உணர முடியாது. சில நேரங்களில் 1 வருடங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கொரோனா கடந்து போச்சு. லாக்டவுனு க்ளோசிங், எங்கே பார்த்தாலும் பிரயாணம் பண்ண முடியாது, 10 மணிக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்துடணும், கல்யாணம் பண்ண முடியாது, பிறந்தநாள் கூட்டம் கிடையாது, ஒரு 10 பேர் கேதரிங் கிடையாது, சர்ச்சு கிடையாது. இதை பார்க்கும் பொழுதெல்லாம் லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்கோம். இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் ஓடணும் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கடந்து 1.5 வருஷம் கடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தா நமக்கு நார்மல் லைஃப். அந்த எப்பயாவது கொரோனான்னு சொன்னால் கூட நீங்கள் யோசிச்சாதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது வரையும் அந்த கொரோனாவில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றினார், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கடந்து வந்தீங்க, உங்களுக்கே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அதாவது நடக்க வேண்டியதை கர்த்தர் நடத்தியே காட்டுவார். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த 6 மாதங்கள் போனவைகளாக இருக்கட்டும், இழந்தவைகளா இருக்கட்டும், இனி மீதி இருக்கிற இந்த 6 மாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள், இந்த பிசாசானவனும் சரி, யாராலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்கள் உயர்வுகளை தாழ்த்தும்படியாக, உங்க குடும்பத்தை இடிக்கும்படியாக, உங்க சாம்ராஜ்யத்தை உடைக்கும்படியாக யார் எழும்பினாலும் சரி, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும், இதை தப்பித்துக்கொள்ள, இதுல இருந்து விடுதலையாக என் தேவன் எனக்கு கிருபை தருவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இங்க வேதத்துல 2 விதமான மனுஷனை பார்க்கலாம். ஒண்ணு தாவீது, இன்னொன்னு அவன் பையன் யாரு, சாலமோன். சாலமோனோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்களேன்? ஞானம். அந்த ஞானத்தை வச்சு என்ன பண்ணான் அவன்? 1000 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணான். உண்மையாமா? ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஹேண்டில் பண்ணுறான்னு எவ்வளோ ஞானம் வந்திருக்கும் அவனுக்கு. ஒரு ஜனத்தை போய் என்ன பண்ண தேவையில்லை, ஹேண்டில் பண்ண தேவையில்லை. தன் மனைவிகளை பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளோ பேர் பாக்கியவான். இங்கே தாவீது, இன்னொரு தாவீதோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்களேன்? பாட்டு பாடுவான். சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுங்களேன். ஆடு மேய்ப்பான். அவனை அநேக கட்டங்களுக்கு அவனை ஒப்பிடலாம். பாவம் செஞ்சான், அதுல இருந்து விடுதலையானா. பாட்டு பாடுவானா, நல்லா பாட்டு பாடுவான். அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இந்த 2 பேரோட வேறுபாடுகள் பார்க்கலாம். தேவன் எதிலிருந்து யாருக்கு தப்பித்துக்கொள்ள கிருபை கொடுக்கிறார். ஒரு வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். மீண்டும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்
தாவீதை அவனை ராஜாவாக ஏற்படுத்தி படிமா. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அப்போஸ்தலர் பவுலுக்கிட்ட கர்த்தர் பேசுறார். ஏற்கனவே எங்கேயோ ஒரு நாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசன் அவனை பத்தி சொல்றாரு தாவீதை குறித்து. யாருக்கிட்ட? செத்து போன பிறக்கும் மரிச்சதுக்கு அப்புறமேட்டும் தாவீதை குறித்து தேவன் பேசுகிறார். என்னன்னு பேசுகிறாரு? அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். போதுமா? தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கவனிங்க, நம்மளை குறித்து யாராவது சொல்ல முடியுமா என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்லி? எந்த சூழ்நிலையில நீங்க பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்னா தேவன் இருதயத்துக்கு ஏற்றவளை மாறுறோம். நம்ம என்ன டிசைட் பண்றோம்னா தேவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வரணும். நம்மளுடைய எண்ணம் அப்படிதான். என்ன எண்ணம்? தேவன் எப்படி இருக்கணுமா? என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செய்யணும். அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான். யாரு? தாவீது. இதுதான் வித்தியாசம். மனைவியிடத்துல ஒரு அன்பை பெறணும், கணவனிடத்துல ஒரு அன்பை பெறணும். ஒன்று சிம்பிள் தெரிஞ்சுக்கங்க. மனைவியை நீங்க அடிமையாக்கணும் அப்படின்னு நினைச்சா, மனைவி எனக்கு ஏற்றதெல்லாம் என் மனைவி எனக்கு எல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல செய்யணும் தெரியுங்களா? மனைவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்ட் ஆயிடணும். கணவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும்னா முதலாவது கணவனுக்கு ஏற்றது பிடிச்சவைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். கணவன் சொல்லணும் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா தனக்கு உண்டானவை எல்லாமே தன் மனைவிக்கும் குடும்பத்திற்கும் கொடுக்க ஆயத்தமா இருப்பான். இங்கே என்ன நடக்குதுன்னா மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்னதான் அவங்க புரிஞ்சுக்கணும், என்னை யாரும் புரிஞ்சிக்கல. ஐயோ, இன்னைக்கு காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் கர்மம். இந்த நேற்று ஒரு ஊர்கோல் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? விசேஷமான ஊர்கோலம். கெய் ஆணும் பொண்ணும் அந்த வானவில் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை உருவாக்கி வானவில் குரூப்புகள் போயிடுச்சு அப்படி லைனாக. அதில் வர பொண்ணுங்கள்லாம் சொல்லுது, பொண்ணுலாம் பையன் மாதிரி வரான், இவ்வளோண்டு தான் பையன், வயிற்றை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு எங்களை யாரும் இந்த ஆண்டு புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த ஊர்கோலம் எதற்குன்னா எங்களுக்கும் இந்த உலகம் என்ன பண்ணோம், அங்கீகரிக்கணும். ரெண்டு பொண்ணு வந்து சொல்லுது, இந்த உலகத்தில் இன்னும் என்ன பண்ணல, அன்பு சரியா இல்லை, நான் இன்னொரு பொண்ணு மேல அன்பு வச்சு வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு? இது எங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 4 வருஷமாவது இன்னும் என் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளல, இனி அது திருந்துட்டோம். யார் சொல்ற? அப்பா அம்மா திருந்தணுமா இந்த பிள்ளைங்களுக்காக? அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆம்பளை மாதிரி கட்டிங் போட்டுன்னு ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கு, கைப்பிடிச்சுன்னு இருக்கா. அது பார்த்தா அது ஆனா பொண்ணாவே தெரியல. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டம் சுற்றி கொண்டு இருக்கு. சொல்றாங்க இந்த கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்கு, நிறைய பேர் மறைவா வாழ்ந்து கொண்டிருக்கா, இந்த கூட்டத்தை பார்த்தாவது திருந்திக் கொள்ளணும். யார் திருந்திக்கணுமா? மனுஷன் திருந்திக்கணுமா? என்னன்னு பார்த்தா இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அரவாணியாய் வாழ்வதற்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் என் குடும்பத்தில் நான் இப்படி இருக்கிறேன்னு அவங்க கேவலப்படுறாங்க. நான் சொல்றேன், ஒரு பொண்ணு சொல்லுது, நான் சொல்றேன், அதெல்லாம் நான் ஐ டோன்ட் கேர். என் வாழ்க்கையை தான் நான் பார்க்குறேன். என்ன நேசிக்க ஒருத்தர் மைக் எடுத்து சொல்கிறாங்க அழுதுகிட்டு, என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, என் உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஒரு பொம்பளை ட்ரெஸ் எனக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும்ன்றத எங்கள் அம்மா வேணான்றாங்க. வேலை சனத்தில் என்ன ஒதுக்குறாங்க. வேலை சனத்தில் லிப்ஸ்டிக் போட்டு போனால் ஒரு ஆணை ஒத்துப்பாங்களே? வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டிருப்பதற்கு வழி இது. அவங்க என்ன இருக்குன்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்கல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உன்னை தெரிஞ்சுக்கங்க, மற்றவர்கள் இருதயத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்கள் இருதயத்தை என்ன மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்க மாட்டான், என் பிள்ளை என்னை நேசிக்கல,
என் கணவன் என்னை நேசிக்கல, என் மனைவி என்னை நேசிக்கல, என் உறவுகள் நேசிக்கல, இப்படி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்கன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யார் உங்களை நேசிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவர்களை இருதயத்துல நீங்க இடம் பிடிக்கும்படியாக நீங்க செஞ்சீங்கன்னா அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவேன். அது உன் உறவுகள் யாரா இருக்கட்டும், நீ நேசிக்க பாஸ்டர், நான் அவர்கிட்ட அன்பாக இருக்கும் போது தான் அவர் அதிகமாக கோபம் காட்டுறா. என் மனைவிக்கு நான் கொஞ்சம் இறங்கி இடம் கொடுத்தா அவன் என் ஏறி என் தலையில உட்காந்துக்கிட்டுமே ஒரு நாள் தானே, மீதி நாள்லாம் யார் உட்கார போறா? நம்ம தான் உட்கார போறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒருத்தர் இருதயத்தை நம்ம இடம் பிடிக்கணும்னா நம்ம மனுஷன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மற்றவங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும். நிச்சயமா அது உண்மையா, அது எந்த ஒரு தவறு கிடையாது, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நிச்சயமா அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவங்கள நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்றவாறு, அவங்க இருதயத்துக்கு ஏற்றவாறு வாழணும். இங்க தேவன் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ராமன் சொல்லுவோமே, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இங்க எந்த வேதத்துல யாரையாவது தேவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா? தாவீது அவ்வளவு ஸ்பெஷல். அதனாலதான் அவருடைய குமாரனாக இயேசு பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார், தாவீதின் வம்சத்துல பிறந்த தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதாக. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நான் தாவீதின் ஸ்பெஷல் கேட்டேன்ல, அவன் என்ன ஸ்பெஷல்? அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சாலமோன் தேவனிடத்தில் ஞானமா என்ன பண்ணான்? அவன் கேட்டதை ஞானமா கேட்டுட்டான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டான். கேட்டதுனால அவன் ஞானத்தை அவன் என்ன பண்ணிக்கொண்டான்? அவன் பெற்றுக்கொண்டான். ஆனா தேவனுடைய இருதயத்துக்கு சாலமோன் எப்படி இருந்தானா? ஏற்றவனா இருந்தானா? பிரியமா இருந்தானா? இல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு காரியம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்குமா மைக்ல? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. தாவீதின் இருதயம் ஏன் தேவனுக்கு பிரியமா இருந்ததுன்னா, இங்க கவனிங்க, தாவீது அணி நேரம் என்ன பண்ணோம்? தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். நம்ம இருதயம் எங்க இருக்கும் சொல்லுங்களேன்? நமக்கு ஒரு சின்ன வீடு கட்டிக்கணும், நமக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு ஓலை வீடாவது வேணும், சின்ன வீடாவது வேணும், பெரிய வீடாவது வேணும், எனக்கு வேணும்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உன்னுடைய சுயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கொண்டிருப்பீங்க? ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் தாவீதின் இருதயம் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. அல்லேலூயா. இப்போ டெல்லியில் ஒரு பெரிய சமாதி உண்டு, ஸ்பெஷல் சமாதி, உலக வரலாற்றிலே அதிசயமானது. என்னது? தாஜ்மஹால். தாஜ்மஹால் அந்த பொண்ணு இருக்கும்போது கட்டினானா இறந்த பிறகு கட்டினானா? சொல்லுங்களேன். இறந்த பிறகு கட்டினதுக்கு அப்புறம் கட்டினா என்ன, கட்டலாடி என்ன? அல்லேலூயா. இருக்கும் பொழுது கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் பத்தியா, அவன் தான் விசேஷமான ஆள். ஏன் இங்க இந்த காரியத்தை சொல்றேன்னா, தாவீது தனக்கென்று எனக்கு ராஜ்யத்துக்கு நான் இப்படி கட்டணும்னு அவன் எதிர்பார்க்கல. தாவீதின் ஆசை, தேவன் எனக்கு அநேக கொடுத்தாலும் தேவனிடத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் தேவனிடத்தில் என்ன பண்ணல, தாவீது கேட்கல. ஆனா தாவீதின் வாஞ்ச ஃபுல்லா என்ன இருந்ததுன்னா, நான் தேவனுக்கு என்று என்ன பண்ணணும்? ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆராயிருக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா மனிதனும் ஒரே மனிதன் அல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன பண்றதில்ல, தேவன் செய்யறதில்ல. நம்ம பார்வையில் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் சாட்சி நிறைய சொல்றாங்களே, இவங்க வாழ்க்கையில மட்டும் தேவன் அநேக அற்புதம் செய்யறாரு, என் வாழ்க்கையில ஏன் செய்யல? நான் ஜெபிக்கிறேன்னு, ஆலயத்துக்கு போறேன்னு, அநேக இடத்துல இந்த கேள்வி இருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், ஏன் என் வாழ்க்கையில செய்யல? இன்னொருத்தருக்கு மட்டும் ஏன் செய்யறாங்க? அவங்க என்ன ஸ்பெஷலா ஜெபிக்கிறாங்க, அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க? இல்ல, அவங்க செய்கிற நினைவுகள் எல்லாம் தேவனை சார்ந்தே இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன் அவங்க ஸ்பெஷலா தேவனுக்கு இருக்காங்கன்னா, அவங்க தனக்காய் வாழாம தேவனுக்கென்ற தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களா இருப்பாங்க. அவங்க சிந்தனைகள் முழுவதும் வெளியே பார்க்கறது வேணா நீங்க ஜெபம் பண்ணாதபடி இருக்கலாம், ஆனா சில பேருடைய இருதயங்கள் முழுவதும் தேவனை நோக்கியே கொண்டு இருக்கும். அதனாலதான் தேவன் அவர் மேல் பிரியமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதே தாவீது, சாலமோன் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டினா, ஆனா தாவீது ஆலயத்தை கட்டல.
ஆனா பிரியப்பட்டது தாவீது, கட்டினது யாரு? சாலமோன். ஏன்னா சாலமோன் அவனுக்கு பெற்ற ஞானத்தினால விசேஷமா என்ன பண்ணான்? ஆலயத்தை கட்டினான். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வேந்தார்கள். உள்ள இருக்க தேவனை பார்த்து வேந்தார்களா, கட்டின வேலைப்பாடுகளை பார்த்து வேந்தார்களா? சொல்லுங்களேன். உன் ஞானம் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கும்? ஜீரோ. தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுத்துற? அதுதான் தேவன் பார்ப்பார். சாலமோன் கட்டின கட்டிடம் இதுவரையும் கிடையாது. ஆனா வேதத்தில் அவன் கட்டின கட்டிடத்தை என்ன பண்ணி சொல்லப்பட்டிருக்கு? அப்படியே வரலாற்று சிறப்பாக. இன்னைக்கு வேதத்தில் எடுத்த சாலமோனுக்கு நிகராக ஒருத்தரும் என்ன பண்ணல, ஆலயத்தை கட்டலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சாலமோன் கட்டல ஆலயம் இதுவரையும் என்ன பண்ணப்படல, காணப்படல. காரணம் என்ன? அவன் தேவனுக்காய் கட்டல, அவன் தனக்கு இருக்க ஞானத்தை வெளிப்பட ஆரம்பிச்சான். ஆனா தாவீது ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆனால் தேவன் என்ன பண்ணல, அவனுக்கு அந்த சித்தத்தை கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு இருதயத்திலையும், ஒவ்வொரு வேதத்திலையும், ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எப்போ எடுத்தாலும் சரி, தாவீது இல்லாமல் என்ன பண்ண கிடையாது. இன்னைக்கு ஊழியமே கிடையாதுங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு யாரை ரோல் மாடல் எடுக்கிறாங்க இன்னைக்கு? தாவீதை போல. தாவீது. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தாவீதின் எண்ணத்தை பாருங்க. தேவனுக்கென்று ஒரு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று அவன் நினைப்புகள். அல்லேலூயா. அவன் வாழ்நாள் முழுவதும் அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியல. சரி, என் பிள்ளை பண்ணுறானே, பிள்ளைக்கு என்ன பண்ண, அவன் இடத்தையும் பொருளும் உதவியும் கொடுத்து உதவி செய்தான். இன்னைக்கு நம்ம வாஞ்ச எனக்கு கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? சோதனையில் தப்பித்து வைப்பேன். அப்போ தப்பித்து கொள்வதற்கு என்ன பண்ணுனா, தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கத்தக்கதாக உங்கள் நினைவுகள் தேவனை சார்ந்து. உடனே சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒரு சர்ச்சை கட்டணுமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை கட்டுறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டா போதும், ஒவ்வொரு ரூம், ஒவ்வொரு தெருவில் முனையில ஒரு சர்ச்சை கட்டிடுவாங்க. ஒரு கூடாரம், ஒரு விநாயகர் கேட்டுரும். அதோடு அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு அதை தூக்கின்னு போய் என்ன பண்ணுவாங்க? காலில் மிதிர்ச்சி அதை ஒரு கடவுளாக கூட பாவிக்காமல் அது ஒரு விளையாட்டு பொருளாக தூக்கி போடுவாங்க. நான் எந்த மத குற்றம் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த கோயிலை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது அவ்வளோதான். அது திருப்பி விநாயகர் சதுர்த்தி வரும்போது தான் எல்லாருக்கும் டொனேஷன். அது ஆலயம் கட்டுவது எதற்காக? தான் பாக்கெட்டை நிரப்புது. ஒரு 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் டொனேஷன் வாங்குறாங்கன்னா 2000 ரூபாய் இவங்களுக்கு, மீதி 2000 யாருக்கு? கடவுளுக்கு. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நீ ஆலயத்தை கட்ட செல்லல, தேவனுக்கு எது பிரியமோ அதை எதிர்நோக்கி கொண்டு இருக்கணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. தாவீதின் இருதயங்கள் எப்படி இருந்தது? இவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிப்போம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணானா? அப்ப இந்த ஞானத்தை எதுக்கு பிரயோஜனப்படுத்திருக்கான்? தேவனிடத்தில் பெற்ற ஞானம் தன் மக்களுக்கு நியாயம் சொல்வதற்காக, நீதி சொல்வதற்காக தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றான். ஆனா இவனுக்கு எங்க இருக்குன்னா, ஊர் ஜனத்துக்கு போய் நியாயம் சொல்ல தேவையில்லை. இவன் 1000 மனைவினா எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? இப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு 1 2. அப்ப என்ன கிடையாது, மினிமம் 6 டசனாவது இருக்கும் குறைஞ்சது. அப்போ 1000 × 6ன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 6000 பேர். அட்லீஸ்ட் 1 டசனாக இருந்தால் கூட எவ்வளோ இருந்திருக்கும்? 12000 பேர். பஞ்சாயத்து எப்படி இருக்கும்? வெளியே ஆளாவது சொன்னால் உடனே ஒரு வார்த்தைக்கு மதிப்பாங்க. கூட இருக்க பிள்ளைங்க நம்மளை மதிக்குமா? ஆனால் அதுங்களே ஆளுகத்துக்கே அவன் ஞானத்தை என்ன பண்ணுறான்? மீதி நேரம் செலவழிச்சான். இதுங்களை சரியா இவன் இருதயம் இல்லாதனால அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? வேறு தேவர்களை வணங்கும்படியாக. அல்லேலூயா. சாலமோனின் வம்ச வரலாறு அவனுக்கு அப்புறமேட்டு அப்படியே வேறு தேவர்களை வணங்கும்படியாக. யார் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, யார் வழி நடத்தினார் இஸ்ரவேலை தேவனை அல்ல, வேறு தேவர்களை அவன் வணங்கும்படியாக. காரணம் சாலமோனின் இருதய நினைவுகள். சாலமோன் எதன் மத்தியில் வாஞ்சியா நிற்கிறான். ஆனா தாவீது அப்படி அல்ல. தாவீதின் இருதயம் தேவனை ஆராதிப்பது. விசுவாசிக்காமேன்னு சொல்லுவோமே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது நலமானதை பின்பற்றும்படியாக அவன் இருதயம் காற்றுக்கொண்டிருந்தது. நான் ராஜ்ய பாரத்தை
தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். யாரு? தேவன் தான் அப்பா மேல இருக்க அபிஷேகத்தை சாலமோன் இடத்துல கொடுத்தாரு. தாவீது ஆலயத்தை கட்டணும் நினைக்கிறான். ஆனா தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுக்கல, சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஆனா சாலமோன் அந்த ஞானத்தையும் அந்த பலத்தையும் தாவீது இடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் தன் வாழ்க்கை வாழ்ந்த விதம் மோசமான வாழ்க்கை. அது கர்த்தருக்கு எப்படி இருந்தது? கர்த்தரை அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். படிங்க இந்த மீண்டும் வசனத்தை போடுங்க. தன் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வார்த்தையை பின்பற்றினவன், என் சொல்ல கேட்டு நடந்தவன், அவனை மாதிரி நீ இல்லைப்பா. தேவன் ஒப்பிடுறார். அவனோட உன்னை ஆசீர்வதிச்சேன், அவன் கேட்காதெல்லாம் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணல? அதை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளலை. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வந்தும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல? பெற்றுக்கொள்ளலை. பெற்றுக்கொண்டு இருக்கான். சில நேரங்கள் சபைக்கு வரும்பொழுது வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனிங்களேன், உன் வருமானத்தை நீ எப்படி செலவழிப்பேன்னு பார்ப்பாரு. அதை போய் குடிக்கவும் தம்முக்கும் போதைக்க செலவழிச்சேன்னா அடுத்த வருஷம் அந்த வருமானம் கையில் நிற்காது. கவனிச்சு பாருங்க. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் பட்டுன்னு கட்டாயிடும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இழந்து போய் ஏதோ நிர்கதியா நிற்பேன். செலவழிக்கிற பணம் ரொம்ப முக்கியம். வீட்டில் உனக்குன்னு வருகிற வருமானத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? உனக்கு மாதம் வருமானம் வருகிறது, அந்த மாத வருமானத்தை நீ எப்படி செலவிடுகிறாய் என்றதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாமா உன் செலவழிப்பை கர்த்தர் காட்டுறார். வீணான செலவழிப்பு இருக்கா? எவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற தப்பா ரைட்டா? தப்பு. உனக்குன்னு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 3 வேளை ஆகாரம் சாப்பிடுன்ட்டு நம்ம ஸ்நாக்ஸை பார்த்து எத்தனை வேலை ஆகிடுது? 5-6 வேலை எக்ஸ்ட்ரா ஒரு அதுக்கு பணம் செலப்படுறோம். இன்றைக்கி நிறைய ஒரு வீட்டில் என்ன பண்ணுறோன்னா மல்லிகை சாமான் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோன்ட்டு வாங்கி கொடுக்குறோம். செலவழிக்கிற வீண் செலவு. பிள்ளைங்க கேட்குதுங்க, நீங்கள் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறீங்க? அந்த பிள்ளைங்களை, சும்மா இருக்கிற பிள்ளைங்கள ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இடத்த வெயிட் என்ன பண்ண முடியல? வெயிட் லாஸ் பண்ண முடியல. அதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும். வீண் செலவு. பிள்ளைகளுக்கு வீணாக வாங்கி கொடுக்குறதும், பிள்ளைங்க தொந்தரவு பண்ணது சரி இருந்தால் எடுத்துக்க வச்சுக்க போ. இன்றைக்கி நம்ம கொடுத்து பழகிடுவோம். அந்த பிள்ளை கெட்டு போகிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும். பிள்ளைங்க கேட்குறான்னு மொபைல் வாங்கி கொடுத்துருவோம். பிள்ளைங்க கேட்குறான்னு அதை ரீசார்ஜும் பண்ணி கொடுப்போம். அப்புறமேட்டு சொல்லுமா அடிச்சுப்போம், ஐயோ அவன் யார்கிட்டயோ பேசுகிறான். ரீசார்ஜ் பண்ணது யார்? மொபைல் வாங்கி கொடுத்தது யார்? நான் நல்லதுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் பாஸ்டர். நான் நல்லதுக்கு ஏன் வாங்கி கொடுக்குறேன்? ஹல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு ஃபோன் போதும். ஆனால் இன்றைக்கி வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்குது? வீட்டில் பார்த்தா பிரச்சனை. இவன் யார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான்? 3 ஃபோன். ஒரு ஃபோன்லேயே பிரச்சனை வருது. ஒவ்வொரு வீட்டில் இன்றைக்கி நிறைய காரியங்கள், வீண் செலவுகள். முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க பண்டிகைக்கு. இன்றைக்கி வருஷத்துக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்குகிறோம்? கணக்கே கிடையாது. வாங்கினது ஏதோ 1-2 தான் நல்லா போடுவீங்க. மீதி எல்லாம் 1 முறை 2 முறை யூஸ் பண்ணிவிட்டு அது சும்மாவே வீட்டில் கிடக்கும். எனக்கே யோசிச்சிருக்கீங்களா அது வீண் செலவுன்னு? நீங்கள் ஒரு புடவை தப்பாக எடுத்து அதை கட்டாமல் விட்டீங்கன்னா, இல்லை வீணாக அவங்க ஆசைப்பட்டு எங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியாக இருக்கு வாங்கி ஒரு புடவை ட்ரெஸ்ஸை வாங்கி சும்மா கிடக்குதுன்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டீங்க? வீணாக்கிட்டீங்க. அதே அந்த 500 ரூபாவோ 1000 ரூபாவோ புடவை, அந்த காசை வேற யாருக்கா அது என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா அவங்க 30, 60, 100 என்ன பண்ணியிருப்பாங்க? பெருக்கத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த காசை நீங்க ஆடையிலையோ அலங்காரத்திலையோ என்ன பண்ணியாச்சு? வீட்டில் போட்டு புதைச்சி வச்சாச்சு. தேவன் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்ப்பார். சொல்லும் போது நிறைய பேர் இருதயம் குத்தும். நீ தங்கத்தில் ஒரு கம்மலை வாங்கி போட்டனா தப்பு கிடையாது, அது சேமிப்பு. அதே தங்கத்தில் ரேட்டுக்கு 10 15 என்ன பண்ணுவீங்க?
கவரிங் வாங்கி போடுறேன்னா அது ஒரு முறை 2 முறை தான் போடுவீங்க. அது வீணான செலவு. அது கர்த்தர் கொடுத்த கணக்குக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒப்பிச்சு ஆகணும். ஒரு நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு பல 1000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த கல்யாணத்தை பண்ணுறது, ஃபங்க்ஷன் வீட்டில் வைக்கிறீங்களே, விருந்து வைக்கிறீங்க, அதுவும் நிறைய தவறு பண்ணுறீங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிடுவான்? கை அளவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட்றவன் விசேஷ மனிதனாக இருப்பான். அவன் 1-2 தான் இருப்பான். அதிகமாக சாப்பிட்றது இவ்வளோ தான். இன்றைக்கி கல்யாணத்தில் வாழையில் பார்த்தீங்கன்னா தன் பெருமையை காட்டுவதற்கு பிள்ளைகளுக்கு இது வரதட்சணையாவோ இல்லை அவங்க வாழ்வதற்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க, பலவிதமான ஆடம்பரம், பிரியாணி, அது மட்டன் பிரியாணி, அதற்கு ஒரு 65, அதுக்கு ஒரு ஐஸு, அதுக்கு ஒரு அல்வா, அதுக்கு ஒரு பச்சடி. ஆனால் பாதி இலையில் என்ன இருக்கும், அதெல்லாம் மிச்சம் இருக்கும். யார் கொடுத்த காசு? அப்போ கல்யாணத்தில் சாப்பாடு போடக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஞானமாக உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு கடன் வாங்கி ஒன்று பண்ண தேவையில்லை, இருக்கிறத வச்சு சிம்பிளாக வயிறு நிறைய அவங்களுக்கு போட்டு பாருங்களேன். வந்தவங்களை யாரை நீங்கள் கவனிக்காமல் என்ன பண்ணி கொண்டிருப்போம், மேக்கப் பண்ணிட்டு ஸ்டேஜில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். அவனை கவனிக்கிறதுக்கு யாரையா ஒருத்தர் வச்சிருப்போம். அதுக்கு நீ அவங்களை கூடாமல் இருந்திருக்கலாமே. ஸோ ஒருத்தர் கூப்பிட்றீங்கன்னா அவங்கள கனப்படுத்தி அவங்கள வழி நினைப்பீங்கன்னா அந்த கல்யாணமும் அந்த ஃபங்க்ஷனும் ஆசீர்வாதமாக இருக்கும். வீணான செலவு கல்யாணத்துக்கு மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் டெக்கரேஷன் செலவு பண்ணுவாங்க. 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். ஃபோட்டோ ஷூட்டு ஒரே ஒரு வாட்டி தான் ஆல்பம் பார்க்க போறீங்க. அந்த ஆல்பத்தில் எவ்வளோ ஃபோட்டோ இருக்கணும்? அதிகபட்சம் போனால் ஒரு 200 ஃபோட்டோக்கு மேலே இருக்காது. ஆனால் ப்ரீ ஷூட்டு, அப்புறம் முடிஞ்ச இப்போ ரிசப்ஷன் ஷூட்டு, இப்படி நிறைய ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோக்கு வேல்யூவும் கிடையாது, அதுக்கப்புறம் பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் அதற்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. ஏன் கேட்டால் அவங்க செஞ்சாங்க, நானும் செய்கிறேன். கல்யாணத்தில் சும்மாவே ட்ரோன் சுற்றினே இருக்கும். யார் மூஞ்ச காட்டுறதுக்கு? கல்யாணத்தை வந்தவங்களாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கேமரா வந்து அப்படி திரும்பிடுவாங்க. மூஞ்சி தெரியக்கூடாது. மூஞ்ச காட்டாதவங்களுக்கு ஏன் இது ட்ரோன் போட்டு காட்டுறீங்க? ட்ரோன் போட்டால் தான் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்குமா? இது நான் தப்புன்னு சொல்ல. உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு வருமானம் இருக்கா? அம்பானி அவன் பொண்ணுக்கு செய்கிறான்னா பரவாயில்ல. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும்போது நம்ம கடனுக்கு வாங்கி ஒரு திருமணத்தை பண்ணோம், அந்த பிள்ளைக்கு நீ நிறைய பொருளை வாங்கி அனுப்புறியா, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. காரு, உண்மையாகவே காரு வைக்க இடம் இருக்கு, காரு உன் மாப்பிள்ளை ஓட்டுவானா காரை வாங்கி கொடு, தப்பு இல்லை. உன் பிள்ளைக்கு உடம்பு ஃபுல்லாக தங்கத்தில் இழைக்கிறியா, பரவாயில்ல. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் கஷ்டப்படும் போது அந்த தங்கம் என்ன பண்ண முடியும், ஒரு நாள் யூஸ் ஆகும். நீ வீண் செலவு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது எப்படியா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுக்குற பணம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் கொஞ்சம் வீணாயிடுச்சுன்னா அது தேவன் அடுத்த நாள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. இப்போ இந்த 6 மாதம் என்னென்ன வீண் செலவு பண்ணியிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி இந்த மாதம் ஜூலைலேருந்து வீண் செலவு என் வீட்டில் நடக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா கூட மொபைலுக்கு என்ன பண்ணணும், பார்க்கணும். வீட்டில் ஒரு பசங்களுக்கு இன்டர்நெட் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ எல்லாரும் மொபைல்லையும் என்ன பண்ணியிருப்பீங்க, டேட்டா போட்டு வச்சுருப்பீங்க. தேவையில்லையே. 1.5 GB போதும், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். 2 GB 3 GB தேவையில்லை. வீண் செலவு. உங்கள் மல்லிகை சாமான்ல கம்மியாக பண்ணுவீங்க செலவு. மல்லிகை சாமான் தவிர ஒரு மாதத்துக்கு எவ்வளவாய் செலவு பண்ணுறோம்? டிவி, கேபிள் டிவிக்கு 250 ரூபா ரீசார்ஜ் போதும். ஆனால் 350 450 பார்க்குறீங்கன்னா தேவையில்லாத சேனல் எதுவும் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன காரியம். கேஸ்காரன் 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டோம். உன் வீட்டில் வெயிட்டை தூக்கிட்டு வந்து போடுவான், அவன்கிட்ட கணக்கு பேசிட்டு இருப்போம். மீனுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து ரேட்டை பேசிட்டு இருப்போம், அவன்கிட்ட பேசிட்டு இருப்போம். ஆனால் வீணா சில நேரங்கள் என்ன பண்ணி கொண்டிருப்போம், செலவழிச்சு கொண்டிருப்போம். கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து என்ன பண்ண மாட்டீங்க, அவங்கள உயர்த்த மாட்டோம். எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேயே போவீங்க. யார் போய் சூப்பர் மார்க்கெட்லேயே சரவணா ஸ்டோர்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பொருளை தான் வாங்குவீங்க, ஆனால் வாங்கிட்டு வரும்போது உங்ககிட்ட 10 பொருள் இருக்கும். அது 8 பொருள் நீ ஆசைப்பட்டு வாங்குறதா இருக்கும். அது உன் வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு நாள் பிரயோஜனப்படுறதா தான் இருக்கும். உன் வீட்டை அலங்கரிக்கும் நினைப்ப, ஆனால் அது உன் வருமானத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ தேவன் பார்க்கிற தாவீதையும் சாலமோனையும் பார்க்கிறார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா இவன் எப்படி இருக்கானா,
நான் எந்தெந்த கற்பனை சொல்லணும் அது தாவீது மட்டும்தான் செய்யறான், மற்ற யாரும் செய்யல. எவ்வளவு தேவன் துக்கப்பட்டு சொல்லியிருப்பார். ஆமென். நன்றி பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிப்போம் கடைசியாய். 1 ராஜாக்கள் 11:6 படிங்களேன். சாலமோன் தன் தகப்பனாகி தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. அவங்க அப்பா எப்படி இருந்தாரா? பூரணமான முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றினா. அவங்க அப்பா ஆசீர்வாதத்தையும் பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றவன் எப்படி இருக்கான்? பூரணமா இல்லை, கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றல. வித்தியாசங்கள் உண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அடுத்தது வசனத்தை படிப்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது எப்படிப்பட்டவனா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். அவன் சொல்றான், நான் உம்மை ஆராதிப்பேன். தேவனை துதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை இம்ப்ரெஸ் பண்றது, அவரை போற்றுகிறது, அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த நன்மையை சொல்லி அவர்கிட்ட என்ன பண்றது? ஐயா, நீங்க இப்படிப்பட்டவங்க, நீங்க நல்லவங்க, வல்லவங்கன்னு சொல்லி அவரை புகழ்வது தான் தேவன் செஞ்ச காரியம், தாவீது செஞ்ச காரியம். அதனால தாவீதுக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். தேவனை எனி டைம் ஆராதித்து கொண்டிருந்தான். ஆனா என்ன பண்ணல? அதே சங்கீதம் 31:1 படிங்களேன். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வேன், அவரின் துதி என்னுடைய வாயில் என்றால். அல்லேலூயா. அவரோட துதி என் வாயில இருக்கு. சும்மா பேசினாவே வொர்ஷிப் நடக்கும். ஒரு முறை பெத்மன் ஐயாவை நான் நேரில் பார்த்தேன். இன்னைக்கு நிறைய வொர்ஷிப் லீடர், நிறைய கிறிஸ்துவ பாடலை பாடுகிறவர்கள் விசேஷமாக நிறைய இருக்கலாம். ஏன் வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் பாடுவாங்க, அடுத்த பாட்டுக்கு அப்புறம் அவங்கள ஆளை அட்ரஸ் தெரியாது. ஆனால் பெத்மன் ஐயா மட்டும் ஏன் இன்னும் நிலைச்சு நிற்கிறார் அப்படின்னா, அவர் பாடகர் மட்டும் இல்லை, அவர் துதியை சொல்லுகிற ஒரு நாவுடையவர். அல்லேலூயா. அவரை நேரில் பார்க்குற, பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உம்முன்னு இருப்பார்ல, கேட்க லிசன் பண்ணுவார்ல, அப்போது வாய் முனவி கொண்டு இருக்கு, அந்நிய பாஷையும் தேவனை துதித்து கொண்டிருக்கு. அந்த இடம் முழுவதும் தேவன் இருக்கிற அந்த அசைவாடுதலை உணரும்படியாக காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் ஒரு வொர்ஷிப் லீடர் மட்டுமல்ல, அநேக சபையை ஸ்தாபித்த ஒரு ஸ்தாபக தலைவராய் கூட காணப்பட்டு கொண்டிருக்காரு. இன்னும் அவர் சிம்பிளாக தான் என்ன பண்ணி கொண்டிருக்காரு? தன்னை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் அவர் பேர் அழியாமல், அவர் மேலே எந்த ஒரு கெட்ட பேர் வராமல், இன்னைக்கு எவ்வளோ பாடகர் வந்து எவ்வளோ கெட்ட பேர். ஜான் ஜெபராஜ்னாவே பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்க. அவன் பாடல் நல்லா இருந்தாலும் அந்த பாடலை பாடுனா அவனோட நடவடிக்கை, அவன் வாழ்க்கை பேக்ரவுண்டில் மோசமாக இருக்கு. இன்னும் நிறைய பாடகர் யார் யார் வந்தாங்களோ அவங்க வாழ்க்கை ஒன்றும் மோசமாக காணப்பட்டது. ஆனால் இவர் பேர் மட்டும் ஏன் நிலைச்சி நிற்குதுன்னா, அவர் நாவில் உண்மையாகவே தேவனை துதித்து கொண்டிருக்கிற அந்த காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதம் உங்களை சொல்லுகிறார், உன் எல்லா தீங்குக்கிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று. அல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்க, இவங்க கிறிஸ்தவர்கள் இவன் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ண தேவையில்லை. இயேசுவை இன்னைக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 2 விதமான மனிதனை காட்டினேன். தாவீதும் சரி, சாலமோன் ஸ்பெஷல் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணா? கோயில் விசேஷமாக கட்டினா, அவ்வளோதான். அப்பாவோட ஆசீர்வாதத்தை இலவசமாக பெற்றான். அப்பாவினால அந்த ஆசீர்வாதம் அவனை என்ன பண்ணிச்சு? கடந்து வந்துச்சு. அவனா அந்த ஆசீர்வாதத்தை அவனால் என்ன பண்ண முடியல? நிலை கொடுத்த முடியல. அவனுக்கு அப்புறம் அவன ஜெனரேஷனுக்கு அவனால் என்ன பண்ண முடியல? ஷேர் செய்ய முடியல. ஏன்னா அவன் ஞானம் முழுவதும் தேவனை துதிப்பட இல்லை, இன்னொரு பொண்ணை கவர் தான். 1000 பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானா, அவன் சிந்தனைலாம் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரையும் என்ன பார்த்துருக்க மாட்டான்? சகோதரியாகவும் தாயும் பார்த்துருக்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்துருப்பான்? தன் நிலவராக தான் பார்த்துருப்பான். ஆனால் அவன் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நினைவுகள் கர்த்தர் பாப்பா. சில நேரங்களில் சில பேரெல்லாம் உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், அவர் நின்று தான் செய்வார். அவன் திருந்துவான்னு பார்ப்பார். சில நேரங்களில் உன் நினைவுகள் எதை வச்சு குறிச்சு கொண்டு இருக்கு? உங்க சில பேர் வாழ்க்கையை தன்னை உயர்த்தணும் இருக்காது, மற்றவங்களை அழிக்கணும் காத்து கொண்டிருப்பீங்க. இப்போ கர்த்தர் கொடுத்த ஞானத்தை 1000 மனைவியும் வழி நடத்துவதற்கே அவன் மூளை என்ன பண்ணி கொண்டிருப்பான்? சலப்படி இருப்பான். அதுவே அவன் வாழ்க்கையில் வீணாய் போன காணப்படுது. சில நேரங்களில் என்ன பண்ண முடியல, அவன் பிள்ளைகளை, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கா, ஒரு பிள்ளைங்க இருக்கா, அந்த ஒரு பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கணும்.
இந்த வசனத்தில் ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டணும் பாருங்க. அவன் பிள்ளைங்க அவனுக்கு அப்புறமா என்ன பண்ணுச்சு, வேற ஒரு தேவர்களை வணங்க ஆரம்பிச்ச. காரணம் என்ன? 1000 குடும்பம் இருக்குன்னா எந்த குடும்பத்தில் போய் அவனோட ஃபோக்கஸ் இருக்கும்? லாஸ்ட்டாக வந்த குடும்பத்து மேலே தான் அவன் ஃபோக்கஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இடையில வந்த குடும்பம்லாம் எங்கே போச்சு, என்ன ஆயிடுச்சு, அதை கண்டுக்க அதோட பேசக்கூட அவனுக்கு என்ன இருக்காது, நேரம் இருந்திருக்காது. அப்போ அந்த பிள்ளையின் வாழ்க்கை என்ன, வழி நடத்துறது இருக்காது. அப்போ கர்த்தர் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேலே உன்னோட ஃபோக்கஸ் இருக்கணும். சின்ன வியாபாரம், சின்ன தொழில், சின்ன ஊழியம், சின்ன குடும்பம், அதன் மேலே முழு கவனத்தை செலுத்த வேண்டும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருடைய இருதயத்தில் நான் இடம் புரியணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தாவீது எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக இருந்தான். தேவனே சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. அவன் ஏற்றத்துக்கு ஏற்றவர். அவன் என்ன செஞ்சானா, தேவனை எனி டைம் என்ன பண்ணி கொண்டிருந்தான், துதித்து கொண்டிருந்தான். அவன் நாவல தேவனோட துதி சத்தம் இருந்தது. அவன் நினைவுகள் எல்லாம் தேவனா இருந்தது. தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்றது அவன் வாஞ்சியா இருந்தது. ஹல்லேலூயா. இதனாலதான் தேவனுக்கு அவனை ரொம்ப பிரியமா இருந்தது. இன்னைக்கு நீங்க இந்த மீதி இருக்கிற 6 மாசம் 2024 முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். அதுவும் விசேஷமா கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வருஷம் நல்லபடியா வாழ்க்கை மாறினாதான் அடுத்த வருஷம் அதோட பலன் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இருக்கிறது இந்த 6 மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கள். இந்த 6 மாதம் தேவன் உங்களோடு இருக்கணும். எந்த சிச்சை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இதை சமாளிக்கிற உங்களுக்கு என்ன இருக்கணும், ஞானமும் கிருபையும் இருக்கணும். இதற்கு தேவ பலன் இருக்கணும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும், தேவ பலன் உங்களோடு இருக்கும்படியாக தேவ இருதயத்தில் இடம் பிடிக்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கத்தக்கதாய், அவருக்கு பிரியமானவர்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் புதிய ஏற்பாட்டில் என்ன எதிர்பார்க்கிறதுனா, உங்க இருதயம் தான் தேவன் தங்கும் ஆலயம். ஹல்லேலூயா. தாவீது வெளியே ஆலயம் கட்டணும்னு நினைச்சான். ஆனா ஏசப்பா நினைக்கிறாரு, உன் இருதயத்துல என் ஆலயத்தை கட்டணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, கை இருதயத்தில் சொல்லுங்களேன். இந்த இருதயத்துல தேவன் தங்கும்படியாக நீங்க என்னென்ன காரியங்கள் பண்றீங்களோ நினைச்சுக்கங்க. தேவன் இருதயத்துல தங்கணும்னா அவரை கூட்டிட்டு வந்து நீங்க உட்கார வைக்க முடியாது. இந்த இடத்த கிளீனா வச்சோன்னா அவர் தானா உள்ள வருவார். உள்ள வந்தவரை திருப்பி வெளியே போகாம வைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த இடத்த ரொம்ப பாதுகாத்து ப்ரொடெக்ஷனா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளார இருந்தாவே போதும். தேவன் உள்ள இருக்க இருக்க ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை வச்சு சொல்லுங்களேன். ஆமீன். அன்பு ஜனமே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வேலி எடுத்து எல்லா தீங்குக்குலேருந்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம். தேவன் உன் இருதயத்தை தங்கும்படியாக உன் செயல்பாடுகளின் நினைவுகளும் இருக்கும் என்றால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உன்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே.